அனைவருக்கும் என்னோட அன்பான வணக்கங்களை நான் மீண்டும் தெரிவிச்சுக்கிறேன். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் எந்த சித்தரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எட்டயபுரத்தில் வாழ்ந்து தவம் பண்ணி பல சித்தர்களுக்கு உணவு சமைத்து கொடுத்து, கீரை சமைத்து கொடுத்து, பல மனிதர்களுக்கு கீரையினாலேயே நோய்களை குணப்படுத்திய கீரை மஸ்தான் சித்தரோட ஜீவசமாதியை பற்றி தாங்க நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எட்டயபுரத்தில் இருக்கிற கீழவாசல் அப்படிங்கிற பகுதியில் தான் கீரை மஸ்தான் சித்தரோட ஜீவசமாதி இருக்குது. அது இந்த ட்ரம்ப் ட்ரஸ்ட் அப்படிங்கிற ஒரு காப்பகத்துக்கு உள்ளதாங்க கீரை மஸ்தான் சித்தரோட ஜீவசமாதி இருக்குது. நம்ம ட்ரம்ப் ட்ரஸ்ட்டோட காப்பகத்துக்கு உள்ளக்க வந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு மனநல பாதிக்கப்பட்டவங்களை தங்க வச்சிருக்கிற ஒரு காப்பகம். கீரை மஸ்தான் சித்தரோட ஜீவசமாதிக்கு உண்டான கதவை திறந்து விடுற சாவியை அவங்களே எடுத்து கொடுத்து கதவை திறந்தும் விட்டுருவாங்க. இந்த மனநலம் காப்பகத்தோட முக்கியமான ஒரு விளக்கமோ ஒரு ரகசியம்னு எடுத்தாலும் சரி, அதை நான் பின்னாடி சொல்கிறேங்க. இப்போது நம்ம கீரை மஸ்தான் சித்தரோட ஜீவசமாதியை அவங்களே ஆள் வச்சு திறந்து விட்டாங்க. நம்ம உள்ளே போய் சுவாமிகளை தரிசனம் பண்ணலாம் அப்படின்னு வந்தோங்க. 1860களில் வாழ்ந்து வந்த ஒரு சித்தர்கள் இருந்திருக்காங்க. இந்த மாதிரி டைமில் நார்த்தில் லாகிரி மகாசாயிலேருந்து யுக்தேஸ்வர் கிரி பாபா, யோகானந்த பரமஹம்சர் இவங்கெல்லாம் இருந்த அந்த பீரியடு நார்த்தில். சவுத்தில் இப்போ நிறைய இந்த மாதிரி சித்தர்கள் கேங்காக இருந்திருக்காங்க இல்லைங்களா. அப்படி இருந்ததில் இந்த எட்டயபுரத்தை சுற்றியுமே கிட்டத்தட்ட ஒரு 50 கிலோமீட்டருக்குள்ளே ஒரு 30 சித்தர்களுக்கு மேலே இருந்திருக்கிறாங்க. அப்படி உள்ள ஒரு சித்தர்களோட சிஷிய பரம்பரையில் வந்தவங்க தான் கீரை மஸ்தான் சித்தர். ஆக்சுவலாக இவங்க பேர் கீரை மஸ்தான் கிடையாது, கீரை மசியல் சித்தர். அதாவது குருநாதர்களுக்கு எல்லாருக்குமே என்ன செய்வாங்கன்னா, கீரையை மசிய வச்சு எடுத்து உணவாக கொடுக்குறாங்க, மருந்தாக கொடுத்து பல பேரை சரி பண்ணியிருக்கனால கீரை மசியல் சித்தர்ன்றது காலப்போக்கில் மருவி கீரை மஸ்தான் மாறிடுச்சு. எட்டயபுரத்தில் கேட்டு கீரை மஸ்தான் சித்தர்னு சொன்னாலே தெரியாத இடமே கிடையாது. இவங்க காச்சக்கார சித்தர், காச்சக்காரப்பன்னு சொல்லி பெரிய அதிசயம் நடக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஜீவசமாதி ஆலயம். அது அந்த சித்தர்களும் இவங்க நம்ம ரெட்டியப்பட்டி சாமி இவங்க எல்லாமே ஒரே பீரியடில் வசித்து தவம் பண்ணி பெரிய உச்சக்கட்ட ஆற்றலில் இருந்தவங்க தான் கீரை மசியல் சித்தர். ஆனால் இப்படி சொன்னால் இங்கே அதிகமாக இருக்குது தெரியறதில்ல. கீரை மஸ்தான்னு சொன்னால் தான் இங்கே தெரியும். கீரை மஸ்தான் சித்தரோட ஜீவசமாதியை செப்டம்பர் மாதம் 18ஆம் தேதி, அதாவது சுவாமிகளோட ஜீவசமாதி தினத்தை அன்னைக்கு மட்டும்தான் உள்ள கதவை ஓப்பன் பண்ணி கருவறையை சுத்தம் பண்ணிவிட்டு அந்த இடத்துல மாலை பூஜையெல்லாம் வச்சு அமோகமாக கொண்டாடுறாங்க. மற்ற நாட்களில் சுவாமிகளோட ஆலயத்தை பார்க்குற மாதிரி இந்த இடத்த திறந்து விட்டு காட்டினாலும் கூட இதை உள்ள சாமிகளோட கருவறையை பார்க்கவோ எந்த செயலுக்கோ யாரையும் இங்கே அனுமதிக்கிறது இல்லை. இந்த இடம் எட்டப்ப நாயக்கியரோட வம்சாவளியாக வந்த வீரபாகு எட்டப்ப நாயக்கியரோட சிற்சபை. சுவாமிகள் இருந்த காலத்தில் இவங்களுக்கெல்லாம் மருத்துவம் பார்க்க, ஆலோசனை வழங்க, அவங்கள சரியான வழி நெறிமுறை காட்டி கொடுத்து வழி நடத்திட்டு வந்தனால இந்த சிற்சபையிலேயே சுவாமிகளை ஜீவசமாதி வச்சுருக்கிறாங்க. பேரமைதி கொண்ட சுவாமிகளோட ஜீவசமாதியில் புருவ மத்தியத்தில் வச்சு உணர்ந்து பார்த்தா அந்த உணர்வுத்தன்மையோட அளவுக்கு மீறி இருக்குங்க. அப்படியே ரசிச்சுட்டு அங்கேருந்து கிளம்புவோம் அப்படின்னு சொல்லி கிளம்பும்போது இந்த இடத்த பற்றின ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன்னு ஏற்கனவே சொல்லியிருந்தேன். அதாவது மனநல காப்பகமாக உபயோகம் ஆகிக்கிட்டு இருக்கிற இந்த திரு வீரபாகு எட்டப்ப நாயக்கியரோட அரண்மனைக்கு சொந்தமான இந்த இடத்த பற்றி நான் ஒரு விஷயம் சொல்கிறேன். சுவாமிகளோட ஜீவசமாதியை முழுமையாக பராமரிச்சுட்டு வர்றவங்க இந்த ட்ரம்ப் ட்ரஸ்ட்டுக்காரங்க தாங்க. அதாவது
இந்த மனநல காப்பகத்தையும் இந்த மகானோட ஜீவ சமாதியும் வச்சு ஒரு தகவல் நான் சொல்கிறேன். கேரளத்தில் வந்து ஒரு மகான் 1890 வாழ்ந்த ஒரு மகானோட கதை தான் இந்த விஷயம். அந்த மகானோட சகோதரன் வந்து மனநலம் பாதிக்கப்பட்டவராக இருந்திருக்காரு. அப்போது பார்க்குற எல்லாருமே வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, இவ்வளோ பெரிய ஞானியாக இருக்கார், அவரோட வீட்டிலையே வந்து ஒரு மனநலம் பாதிக்கப்பட்டவர் இருக்கும்போது இவரோட ஞானத்தையும் தவசக்தியும் வச்சு இந்த மனநலத்தை சரி பண்ணி இவரை நோயாளியாக இல்லாமல் வாழ வைக்கலாம்ல. இந்த விஷயத்தை கூட செய்ய முடியாத இவரெல்லாம் என்ன பெரிய ஞானி, பெரிய சித்தர் அப்படின்னு சொல்லி அந்த ஊர் மக்கள், அந்த கிராம மக்கள் அவரை கிண்டல் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ வந்து அந்த ஞானி வந்து என்ன சொன்னாங்களாம், இந்த கேலி கிண்டல் அடித்த ஒட்டுமொத்த ஊர் மக்களையும் கூப்பிட்டு அந்த ஞானி என்ன சொன்னாங்களாம், இங்கே பாருங்கடா, இவன் வந்து மனநல பாதிக்கப்பட்டவனா உங்கள் கண்ணுக்கு தெரிகிறான். ஆனால் இவனோட உண்மையான தவசக்தி என்ன தெரியுமா, இவன் அளவு கடந்த தவத்தில் இருக்கிறனால இவன் இங்கேருந்து சூட்சம உலகத்துக்கு அடிக்கடி போயிட்டு வருவான். அங்கே நடக்கக்கூடிய சச்சங்கத்தையும் ரகசியத்தையும் சீடர்கள்கிட்ட பகிர்ந்துக்கிடுவான். ஆனால் நமக்கு இங்கேருந்து பார்க்கும்போது இவன் ஏதோ பைத்தியம் பிடிச்சி புலம்புற மாதிரியே தெரியும். அதனால் ஒன்றே ஒன்று சொல்கிறேன், நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இவன் தன்னுடைய ஞானத்துவத்தை வெளியே காட்டிட்டான் அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னை விட அதிக பிரபலயமாகி உலகத்துக்கு தெரிஞ்சிருவான். உலகத்துக்கு இவன் தெரிஞ்சிட்டான்னா இவனால் தவத்தில் மேல்நிலை அடைஞ்சி வந்த காரியத்தை சாதிச்சுட்டு வந்த வேலையை முடிச்சுட்டு போக முடியாது. அப்போது இவன் வந்த நோக்கம் என்னவோ அதுவும் நடக்கணும். அங்கே சூட்சும லோகத்தில் என்ன விஷயம் நடக்கணுமோ அதையும் இவன் வந்து கவனிச்சிக்கிட்டே இருக்கிறனால தான் இவன் வெளி உலகத்துக்கு பைத்தியக்காரனாகவும் உள்ள சூட்சும லோகத்தில் ஞானியாகவும் வசிக்கிறான். அதனால் இவனோட நிலைமை தெரியாமல் இவனை இனிமேல் கேலி கிண்டல் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறாரு. இதே மாதிரி தான் இப்போ இந்த கீரை மஸ்தான் சித்தரும் இங்கே இருக்கக்கூடிய மனநல காப்பகத்தில் உள்ள மக்களோட தன்மையை எடுத்து பார்த்தா, கீரை மஸ்தான் சித்தர் வந்து அவரோட அருள் பற்றி நான் சொல்லியிருக்கேன். அதாவது சித்தர்களுக்கே உணவளிக்கிற ஒரு தன்மையில் அவர் இருந்திருக்காரு. கீரையை மசித்து எல்லா சித்தர்களுக்கும் உணவாக கொடுக்கறது போக மக்களுக்கு ஃபுல்லாக இதை மருந்தாக கொடுத்து, அரண்மனையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இதை மருந்தாக கொடுத்து பல பேரோட நோயை சர்வசாதாரணமாக நீக்கியிருக்காரு. இப்படி இருக்கிற கீரை மஸ்தான் சித்தருக்கு இங்கே உள்ள மனநல காப்பகத்தில் உள்ளவங்களை சரி பண்ணுறதுக்கு எத்தனை நொடிகள் ஆகும். ஆனால் நம்மளோட கண்ணுக்கு இங்கே உள்ளவங்கெல்லாம் மனநல பாதிக்கப்பட்டவங்களாக தெரிகிறாங்க. ஒருவேளை உண்மையிலேயே வந்து நான் சொன்ன மாதிரி அந்த கேரளாவில் வசித்த யோகியோட பரம்பரையில் வர்ற மாதிரி இங்கே உள்ளவங்க எல்லாருமே ஒருவேளை ஞானிகளாவோ சித்தர்களாவோ இருக்கிறதா இருந்தால், ஏன்னா அவங்க தான் வந்த காரியத்தை நடத்திக்கிறதுக்கு வெளி உலகத்தில் முட்டாள் மாதிரியும் கோமாளி மாதிரியும் அறிவில்லாதவன் மாதிரியும் அசிங்கமாகவும் அழகு இல்லாமல் லட்சணம் இல்லாமல் அருவருப்பான தோற்றத்தை தேர்ந்தெடுத்தால் தான் நம்மளுடைய காரியத்தை நடத்திக்க முடியும், இந்த மக்கள்கிட்டருந்து விலகி இருக்க முடியுங்கிறனால உலக பந்தங்களே இல்லாமல் தனிச்சிருக்கிறதுக்கு என்ன வழியோ அதை செய்வாங்க. என்னோட பார்வைக்கு இந்த கீரை மஸ்தான் சித்தரோட ஜீவ சமாதியும் இந்த மனநல காப்பகமும் ஒருவேளை இந்த மாதிரி ஏதாவது ஒரு தொடர்புலையோ அல்லது இணைப்புலையோ இருக்கலாம் அப்படிங்கிறது என்னோட தனிப்பட்ட கருத்து.